Hello friends, welcome to my channel. கருப்பு உளுந்து இது நல்ல வாசனை வர வரைக்கும் இதை நம்ம வறுத்துக்கலாம். நல்லாவே வாசனை வரணும், இல்லைன்னா அந்த பச்சை ஸ்மெல் வரும். அதனால் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் கூட நம்ம வறுத்துக்கலாம். அதாவது இந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். ட்ரை வாணலியில் கலர் மாறிட்டு இப்போ நம்ம இதை ஆற வச்சுக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு அரிசி, பச்சரிசி புழுங்கல் அரிசி எது வேணால் போட்டுக்கோங்க. இதையும் நல்லா பொரியரிசி வரும் இல்லையா, அந்த அளவுக்கு இதையும் வறுத்துக்கலாம். இதெல்லாம் வறுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கஞ்சி தான் போட போகிறோம். கஞ்சி தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது ஹெல்த் பெனிஃபிட் ஏகப்பட்டது இருக்குது. இதை அப்படியே குக்கரில் வேக வச்சு நம்ம கஞ்சியாக பண்ணுறதை விட இந்த மாதிரி வறுத்து பண்ணும்போது என்னாகும், அந்த பச்சை ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். அதனால வறுத்து செகண்ட் பார்த்திங்கன்னா இதை வறுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா சட்டுன்னு நம்ம நினைக்கும் போது இதை போட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 3 தடவையாவது சாப்பிட்டது ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த கருப்பு உளுந்து தான் நம்ம முன்னாடியெல்லாம் இட்லி தோசைக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் இந்த ஒயிட் கலர் வாங்குகிறோம். இந்த கருப்பு உளுந்து தோலோடு யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஃபைபர் அதிகமாக இருக்கும். எல்லா விட்டமின்ஸும் இதில் நிறையா இருக்குது. இதுவுமே வறுப்பட்டாச்சு. நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இது கூட 3 ஏலக்காவும் போட்டு இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சு குறப்பாக பவுடர் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் 2 பாதாம் முந்திரி கூட இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நம்ம குறப்பாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எத்தனை மாதம் ஆனாலும் இது கெட்டு போகாது. இந்த மாதிரி குறப்பாக நம்ம அரைக்கும்போது ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா கட்டியாக ஆகிடும். குறப்பாக அரைக்கும்போது இந்த ரவை மாதிரி அரைக்கும்போது அந்த பயம் இருக்காது. கண்டிப்பாக கட்டியாக ஆகாது. தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பு ஆன் பண்ணுங்கள். மெயினாக இது எலும்புகளுக்கு ரொம்பவே நல்லது. எலும்புகளுக்கும் நரம்புகளுக்குமே ரொம்ப நல்லது. அந்த இடுப்பு வலி அது இல்லாமல் இந்த பீரியட்ஸ் இஷ்யூஸ் இதுக்கெல்லாமே இந்த கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் நிறையாவே இருக்குது. ஹெல்த் ட்ரிங்க்ஸு, காஃபி டீ அவாய்ட் பண்ணிவிட்டு என்ன ஒரு ப்ராப்ளம்னு நம்ம டாக்டர்கிட்ட போனாலும் டீ காஃபி அவாய்ட் பண்ணுங்கங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பழகிக்கிறது நல்லது. மாற்றி எல்லாமே செட் ஆகிறது தானே. நம்ம ஆரம்பத்துலேருந்து அப்படி சாப்பிட்டு வளர்ந்ததுனால நமக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரு மாற்றாக நம்ம இதை பழகிக்கலாம். இது செட் ஆகிடும். இதுவுமே வெளியிலையும் கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்கிலலாம் வாக்கிங் போனோம்னா உளுந்து கஞ்சி அப்படின்னு விற்கிறாங்க. இது கூட நான் கருப்பட்டி போட்டுக்கிறேன். ஸ்வீட்டுக்கு நீங்கள் என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 7 to 10 மினிட்ஸ் இதை வேக விட்டால் போதும். குயிக்காக பண்ணுறேன் அப்படின்னு ஆஃப் பாயிலாக எடுத்துக்க வேண்டாம், நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் டேஸ்ட்டும் கிடைக்கும், உடம்புக்கும் நல்லது. இதை நீங்கள் மோர், உப்பு அந்த மாதிரி சேர்த்தும் யூஸ் பண்ணலாம். ஸ்வீட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல்
இதை ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஹெல்த்தியான உளுந்து கஞ்சி ரெடி. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.